ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழா ஈட்ஸ். இது நம்ம சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பன்னீர் மட்டர் மசாலா. அதுக்கு தேவையானது மல்லி இலை, பூண்டு, கேஷ்யூ, இஞ்சி, மிளகா, மட்டர், தக்காளி, பலாரிய பெருசா வெட்டி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பன்னீர் முக்கியமான இன்கிரீடியன்ட். தக்காளி, பல்லாரியம் எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்க போறோம். தேங்காய் எண்ணெய், பல்லாரி, தக்காளி, அப்புறம் பூண்டு, பாதாம், 2 மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை. வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு, தக்காளி, பல்லாரி நல்லா வதங்கிக்கிட்டோம். வதங்கினோடனே இதை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வைக்கணும். மறுபடியும் எண்ணெய், அப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 பன்னீர் இப்போ லைட் ப்ரௌன்லயும் வந்துட்டு டார்க்காவும் இருக்கு, லைட்டாவும் இருக்கு. இந்த இது போதும். இந்த கண்டென்ட் நம்ம இப்ப என்ன செய்யலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை சைட்ல எடுத்து வச்சிடலாம். நம்ம மையா அரைச்சாச்சு. நெய் கொஞ்சம், மசாலா, இப்போ நம்ம நெய் ஊற்றி அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதில் மல்லி 1 ஸ்பூன், வத்தல் 1/2 ஸ்பூன், அப்புறம் கிரேவிக்கு தேவையான உப்பு. அதுக்கப்புறம் நம்ம மட்டரையும் உள்ள போட்டுடலாம். உள்ள போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து 96 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். நம்ம போன வீடியோ போடும்போது நம்ம சொல்லியிருந்தோம் 76 சப்ஸ்கிரைபர்னு.
அப்படி ஒரு வாரங்களுக்குள்ள ஒரு 10-15 நாள்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமா கூடி இப்ப 96ல இருக்காங்க. 100 இன்னைக்கு வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க சப்போர்ட்டுக்கும் உங்க ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி. வேற என்ன, பாம்பேல பயங்கரமான வெயில். உங்க ஊர்ல என்ன கிளைமேட்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பயங்கரமான வெயில், தாங்கவே முடியல, எல்லா பக்கமும் ஊறுது, அடுப்பு கிட்ட நிக்க முடியல. ஆண்ட பரம்பரை சொன்ன சிஎஸ்கேவும் ஜெயிக்க மாட்டேங்காங்க, மும்பை இந்தியன்ஸும் ஜெயிக்க மாட்டேங்காங்க. மேட்ச் பார்க்கவே பயமா இருக்கு. சிஎஸ்கே ஃபேன் வெளியே சொல்றதுக்கும் பயமா இருக்கு. நாங்க என்னக்கா இருந்தாலும் தலை ஃபேன்ஸ் தான். வெயிட் பண்ணுவோம். என்னன்னா 6 மேட்ச் இருக்கு. 6 மேட்ச்ல 4 ஜெயிச்சா போதும். பிளே ஆஃப் போனதுக்கு அப்புறம் கப்பு எங்களுக்கு தானே, அது வரைக்கும் வெயிட்டிங். சரி, இப்ப நம்ம குழம்பு வைக்கிற கதைக்கு வருவோம். இப்ப குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம போட்டிருக்க மட்டர் வந்து பட்டாணி வந்து நம்ம நல்லா வேகணும். அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இந்த குழம்ப நல்லா வேக விடுங்க. குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பபுள்ஸா வருதா, குபுளுக்குன்னு. இப்போ இந்த மட்டர் மசாலா இருக்க பன்னீர் மட்டர் மசாலாவுக்கு என்னெல்லாம் சைடிஷ்னா, மெயின் டிஷ் அப்படின்னா சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் நான், ஹோட்டல்ல கிடைக்குமா நான், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஹெர்ப் ரைஸ் இதுக்கு சூப்பரான காம்பினேஷன், நல்லா இருக்கும். சூப்பரா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான், வீட்லயே நம்ம பண்ணிடலாம். பன்னீர் வாங்குங்க, மட்டர் வாங்குங்க, மீதி எல்லா இன்கிரீடியன்ஸுமே வீட்டுல இருக்கும். நம்ம பண்ணி செமையா சாப்பிடலாம். நம்ம இன்னைக்கு சப்பாத்தி பண்ணி சாப்பிட போறோம். என்னடாமோ சொன்னா கடைசி சப்பாத்தின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிடுற மைண்ட் தான் இருக்குது. நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்ப இதுல பன்னீரை ஆட் பண்ண போறோம். பன்னீரை ஆட் பண்ணியாச்சு. இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்ப இது ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு குறைக்க போறோம். நம்ம இதுல ஊத்துன நெய் எல்லாம் தனியா நல்லா பிரிஞ்சு, மசாலா எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அதுதான் இந்த கிரேவி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அதை நல்லா க்ரஷ் பண்ணி போடுவோம். நேத்தி அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்த வெந்தயக்கீரை, வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து ரொம்ப போடாதீங்க, ரொம்ப போட்டீங்கன்னா குழம்பு கசந்துரும். இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க. குழம்பு நல்லா வந்துடுச்சு. கிரேவி ஸ்மெல்லு செம. இப்ப என்ன செய்தோம்னா, இதை சப்பாத்தி வச்சு நல்லா சொத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இதை சாப்பிட்றது உங்களுக்கு கண்டிப்பா காமிக்கிறேன், டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்றேன். பாய். இந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான ஃபுட்ஸ் பார்க்கறதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் தமிழா ஈட்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 96 சப்ஸ்கிரைப் வந்துட்டோம். உழைப்பு ஒன்றே வெற்றி தரும். கண்டிப்பாக உழைப்போம், வெற்றி கிட்டும் வரை கிடைக்கும். பாய். இன்ஸ்டால நம்மளோட டெய்லி ஷார்ட்ஸ், சின்ன குட்டி வீடியோ ஷார்ட்ஸ் வந்து இன்ஸ்டால போடுறோம், ஃபேஸ்புக்ல போடுறோம். அதையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்குறேன்.